நெருப்புல விழுந்தவன் புல்ல தேடுறது போல இப்போ மத்திய அரசு கிட்ட கையேந்தி நிக்குது ஸ்டாலின் அரசு. மாடல் அரசுன்னு பீத்திக்கிற இந்த அரசு கோடி கோடியா கடன் வாங்கியும் இன்னும் பஞ்சப்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ அரசு பேருந்துகளுக்கு சுங்க கட்டணம் விலக்கு கேட்டு மத்திய அரசு கிட்ட கையேந்தி இருக்கு. ஆந்திர முதலமைச்சர் அவங்க மாநில அரசு பேருந்துகளுக்கு மாதம் 8 கோடி ரூபாய் விலக்கு கேட்டு மிச்சப்படுத்தி இருக்காரு. அவரு மத்திய அரசு கூட நட்பா இருக்கிறாரு. தன்னோட மாநிலத்துக்காக கேட்டு வாங்கியிருக்காரு. ஆனா நம்ம முதல்வரோ இடி ரெய்டு வரும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு வசனம் பேசிட்டு குடும்ப நலனுக்காக மட்டுமே ஓடோடி போன வெண்குடை வேந்தருக்கு மக்கள் நலன் பத்தி என்ன தெரியும்னு கேட்கிறாங்க மக்கள். போக்குவரத்து துறையில ஓட்டை உடைசல் பேருந்துகள் சீரமைக்கப்படாதது, மகளிருக்கு இலவச பேருந்து ஒரு காரணம் மட்டுமே சொல்லி நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிற இந்த அரசு பழைய பேருந்துகளை சீரமைக்க வழி இல்லை, காலி பணியிடங்களை நிரப்ப மனசு இல்லை, மக்கள் உயிரில் அக்கறை இல்லை, ஏன்னு கேட்டா நிதி இல்லை, இப்படி எதுவுமே இல்லாம வெத்து வசனம் பேசிட்டு இப்போ கையேந்தினா எப்படி முதல்வரேன்னு மக்கள் கேட்குறாங்க. சுங்க கட்டணம் விலக்கு கிடைச்சாலும் மக்கள் வரி பணத்தை விளம்பரங்கள்ல வீணடிக்க கொள்ளையடிக்கிற இந்த அரசால மக்கள் பிரச்சனைக்கு விடிகள் கிடைக்காதுன்னு ஆதங்கப்படுறாங்க மக்கள். மக்களை ஏமாத்துறதை தவிர வேற என்ன செய்யும்?